தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைக்கு உள்ள ஆலோசனை என்னவென்றால், அறிவுரை என்னவென்றால், நேரம் தவறாமை முக்கியம். நேரத்தை கையாள்வது மிக முக்கியம். அதாவது இந்த டயத்துக்கு வந்துடுறேன்னு சொன்னால் டயத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நம்ம நாட்டில் அப்படி முறை இல்லை. வெள்ளைக்காரங்க ஏன் முன்னேறி இருக்காங்க, வெள்ளைக்காரங்க ஏன் நல்லா இருக்காங்கன்னா, அவன் நேர தவறாமை கரெக்டாக அந்த டயத்துக்கு வருவான் போவான். அதான் வெள்ளைக்காரன் மாதிரி டோனாக வந்துட்டீங்களேன்னு சொல்கிறோம்ல. ஏன்னா அவன் கரெக்டாக அப்படி இருப்பான். அந்த அந்த நேரம் மீறிட்டு அந்த இடத்துக்கே போக மாட்டான். அந்த நிகழ்ச்சி கேன்சல் ஆகிடும். அப்படி வாழ்கிறவன். அதனால் நம்ம வாழ்க்கை, நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. 10 மணினா 11 மணின்னு அர்த்தம். 10 மணிக்கு வாங்கன்னா 11 மணிக்கு வருவான். அதான் 10 மணிக்கு வர்றது அர்த்தம். தயவுசெய்து அது நல்ல மனிதனுக்கோ அல்லது வெற்றி மனிதனுக்கோ அல்லது முன்னேற மனிதனுக்கோ அது அளவில்லை. என் வாழ்க்கையில் நான் அதை கடைப்பிடிக்கிறேன். நேரத்தை ஒரு டயத்துக்கு வந்துட்டு அது முன்கூட்டியே 10 நிமிஷத்துக்கு முந்தையே போயிடுவேன். 1/4 மணி நேரத்துக்கு முந்தையே போயிடுவேன். அப்படித்தான் போய் பழக்கம். டயத்துக்கு கூட போக மாட்டேன், முன்னாடியே போயிடுவேன். நான் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் லேட்டானா தான் என் வெற்றிக்கு காரணம். அதுதான் நேரம் தவறாமை. 14 புஸ்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கேன், பத்திரிக்கை நடத்தியிருக்கிறேன். வீடியோக்கள் 1700 வீடியோவுக்கு மேலே அறிவுரைகள் பேசி இருக்கிறேன். கருகலான பெரிய கருத்துக்கள்லாம் எளிய முறையில் விளக்கம் கொடுத்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரனோ, ஒரு பெரிய அறிவாளியோ, பெரிய ஒரு படிப்புக்காரனோ நான் அல்ல. ஒரு எளியவன் தான் நான். இந்த வெற்றிகளுக்கெல்லாம் காரணம் நேர தவறாமை. என்னுடைய நிகழ்ச்சியும் சரி, என்னுடைய சொற்பொழிவும் சரி, என்னுடைய பிரசங்கம் சரி, என்னுடைய வழிபாடுகளும் சரி, என்னுடைய பைபிள் ஸ்டடியும் சரி, என்னுடைய காரியம் சரி, நேரத்தை கரெக்டாக அந்த நேரத்தை கடைப்பிடிப்பேன். எல்லா கூட்டங்களுக்கும் கரெக்டாக டயத்துக்கு சொல்ல கரெக்டாக நேரத்தை பயன்படுத்துவேன். ஒரு வெற்றி மனிதனுக்கு அது ஒரு அடையாளம். ஆகவே நீங்கள் நேரத்தை கடைப்பிடிங்க. எவன் வரலையோ நீங்கள் கரெக்டாக இருங்க. நேரத்தை கணக்கிடுங்க. நேரத்தை கரெக்டாக சொன்னால் அந்த சொன்னபடி கரெக்டாக இருக்க பழகுங்க. அது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். நேர தவறாமையை கடைப்பிடிங்க. நன்றி மக்களே, வணக்கம்.